الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித புனிதர்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவனையே வணங்குவதை விரும்புகின்றவன், அவன் அல்லாதவர்களை வணங்குவதை வெறுக்கின்றவன். சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் எம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரிலும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை எடுத்து நடந்த ஸஹாபாக்கள், தாபிஊங்கள், தபவு தாபிஈங்கள், கியாமம் பரிவந்த அன்னாருடைய அடிச்சுவடுகளை எடுத்து நடக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் நிலவுமாக. அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் எனும் நீயத்தில் வீற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, இவ்வுலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து வாழ்ந்து கொள்ளும்படியாக முதல் கண் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாமும் நீங்களும் கண்ணியமான ஒரு மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். முபாரக்கான ஒரு மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதத்தில் அதிகம் இபாதத் செய்ய வேண்டும், அதிகம் குர்ஆன் திலாவத் செய்ய வேண்டும், சதகாக்கள் கொடுக்க வேண்டும், ஜிக்ரு சலவாத்துக்கள் செய்ய வேண்டும் என்று பல எண்ணங்களில் நாம் ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கண்ணியமான மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அளிப்பானாக. கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் அமல் செய்வதை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த அமல்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நிபந்தனைகளை அல்லாஹு தஆலா குர்ஆனிலும் ஹதீஸிலும் கூறியிருக்கின்றான். அந்த அடிப்படையில் பல நிபந்தனைகள் இருக்கின்றன. அவற்றில் 2 விடயங்களை இந்த குதுபாவில் நாம் உற்று நோக்குவோம். கண்ணியமான சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? நம்முடைய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும், நாம் ஹலாலானவற்றை சாப்பிட வேண்டும், ஹலாலாக உணவு உட்கொள்ள வேண்டும், ஹலாலான வீட்டில் வசிக்க வேண்டும், ஹலாலான வாகனத்தில் பயணிக்க வேண்டும், ஹலாலான முறையில் நமது சம்பாத்தியம் இருக்க வேண்டும், ஹலாலான முறையில் அதனை செலவு செய்ய வேண்டும். நாளைய கியாமத்துடைய நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் அவருடைய ஒரு காலெட்டு முன்னெடுத்து வைக்கவும் முடியாது, பின்னெடுத்து வைக்கவும் முடியாது. அவரிடத்தில் 4 கேள்விகள் கேட்கப்படும் வரைக்கும். அதில் ஒன்றுதான், நீ எப்படி சம்பாதித்தாய், அதனை எப்படி செலவு செய்தாய்? கண்ணியமான சகோதரர்களே, நம்மில் அதிகமானவர்கள் ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறார்கள் என்றாலும் செலவு செய்யக்கூடிய முறையை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஹராமான விடயங்களில் செலவு செய்கிறார்கள். இன்னும் சிலர் ஹராமான விடயங்களில் சம்பாதிக்கிறார்கள். எப்படி சரி சம்பாதித்தால் போதும் என்று சம்பாதிக்கிறார்கள். செலவு செய்யக்கூடிய முறையை பார்த்தால் ஹலாலான முறையில் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த இரண்டும் இரண்டு பகுதிகளாக இருந்தாலும் நாளை கியாமத்துடைய நாளில் இரண்டு கேள்விகளையும் அல்லாஹு தஆலா ஒன்றாகத்தான் கேட்பான். எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய்? கண்ணியமான சகோதரர்களே, நமது சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் மூமின்களை விழித்து கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மினத் தய்யிபாத், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், உங்களுக்கு நாம் அளித்த மனமானவற்றை ஹலாலானவற்றை நீங்கள் உட்கொள்ளுங்கள். வஷ்குரூ லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா ரசூல்மார்களுக்கும் இதே கட்டளையை பிறப்பிக்கின்றான். யா அய்யுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத், ரசூல்மார்களே நீங்கள் ஹலாலானவற்றை சாப்பிடுங்கள். வஅமலூ சாலிஹா, சாலிஹான அமல் செய்யுங்கள். உலமாக்கள் கூறுகிறார்கள், ரசூல்மார்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதையே அல்லாஹு தஆலா மூமின்களுக்கும் ஏவுகின்றான். ஹலாலானவற்றை சாப்பிடுங்கள். ரசூல்மார்களுக்கு சொன்னான் சாலிஹான் அமல் செய்யுங்கள். எங்களுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும்படி மூமின்களை விழித்து அல்லாஹு தஆலா கூறுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, நன்றி செலுத்துதல் என்பதும் ஒரு சாலிஹான அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய விடயங்களுக்கு அவன் நன்றி செலுத்துகிறான் என்றால் அவன் ஒரு சாலிஹான மனிதன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தஆலா மனமானவன் லா யக்பிலு இல்லா தய்யிபா, அவன் மனமானவற்றை தான் ஏற்றுக்கொள்கிறான். நம்முடைய வியாபாரம், நம்முடைய அனைத்தும் 100க்கு 100 ஹலாலாக இருக்க வேண்டும். இந்த ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு நான் ஆரம்பத்திலே கூறின இரு ஆயத்துக்களையும் ஓதிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சும்ம ذكر الرجل يطيل السفر, ஒரு மனிதர் நீண்ட பயணம் செல்கிறார். நீண்ட பயணம் சென்று அஸ்அஸ தலைவிரி கோலமாக, அக்பர பரட்டை தலையுடன், யமுத்து யதைஹி இலஸ்ஸமா, அவருடைய இரு கைகளையும் வானத்தின் பக்கம் உயர்த்துகிறார். சிரமத்தோடு கஷ்டத்தோடு அந்த பயணத்தில் ஏற்பட்ட அனைத்து கலைப்புடனும் யா ரப் யா ரப், எனது இரட்சகனே எனது இரட்சகனே என்று அழுது துஆ கேட்கிறார். وَمَطْعَمُهُ حَرَامٌ وَمَلْبَسُهُ حَرَامٌ وَغُذِّيَ بِالْحَرَامِ فَأَنَّى يُسْتَجَابُ لَهُ, அவருடைய உணவு ஹராமா இருக்கிறது, அவருடைய ஆடை ஹராமா இருக்கிறது, அவருடைய உணவு ஹராத்தை உட்கொண்டு ஆக்கப்பட்டிருக்கிறது, ஹராத்தை திண்டு வளர்ந்திருக்கிறார், இவருடைய துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய ஸஹீஹில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸின் மூலம் நாம் என்ன படிப்பினையை எடுக்க வேண்டும்? நாம் எவ்வளவு தான் தொழுதாலும், எவ்வளவு தான் தஹஜ்ஜத் தொழுதாலும், நம்முடைய நெற்றி கருக்கும் வரைக்கும் தொழுதாலும், கண்ணியமான சகோதரர்களே, நம்முடைய சம்பாத்தியம் ஹராமாக இருந்தால் நம்முடைய ஆடைகள் ஹராமாக மாறிவிடும், நம்முடைய உணவு ஹராமாக மாறிவிடும், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் ஹராமாக மாறிவிடும். இந்த விடயங்களை கொண்டு நாம் எதை செய்தாலும், ஊர் மக்கள் நம்மை பாராட்டினாலும், ஊரில் நமக்கு அந்தஸ்து கொடுக்கப்பட்டாலும், நம்முடைய எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். கண்ணியமான சகோதரர்களே, நாம் நம்முடைய தொழிலை 100க்கு 100 நாம் ஹலாலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லயஅதியன்ன அலன் நாஸி ஸமானுன், ஒரு காலம் வரும், அக்காலத்தில் லா யுபாலில் மர்உ பிமா அகதல் மால், அந்த மனிதனுக்கு கவலை இருக்க மாட்டாது, எப்படி சரி சம்பாதித்தால் சரி, அமீன் ஹலாலின் அம்மின் ஹராமின், ஹராமாக சம்பாதிக்கிறோமா ஹலாலாக சம்பாதிக்கிறோமா,
பரவாயில்லை, எப்படி சரி சம்பாதித்தால் போதும் என்ற ஒரு காலம் மனிதர்களுக்கு வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் இன்று பார்க்கிறோமா இல்லையா? எப்படி சரி சம்பாதித்தால் சரி, எப்படி சரி நாம் சாதனையை படைத்து விட்டால் சரி, அதற்கு பின்னால் பள்ளிகளுக்கும் நல்ல நல்ல காரியங்களுக்கும் நாம் செலவழிப்போம். நம்முடைய முறை, சம்பாதித்த முறை தவறாக இருந்தாலும் நாம் நல்ல முறையில் செலவழிக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, ஊர் மக்கள் மறிப்பார்கள், ஊரில் அந்தஸ்து கொடுக்கப்படும் என்றாலும் இவருக்கு எதிராக யாருக்கும் எந்தொன்றையும் உலகத்தில் செய்ய முடியாவிட்டாலும் அரசியல் பலத்தை வைத்திருப்பார். ஊரில் அனைத்து விடயங்களும் அவரின் கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் எங்கே மாட்டுவார்கள்? சக்கராத்தில் பிடிக்கப்படுவார்கள். கண்ணியமானவர்களே, எத்தனையோ தொழிலாளிகளை நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்தவர்களிடத்தில் பணத்தை எடுக்கிறார்கள். அடுத்தவர் நம்பி கொடுத்த பணத்தை வைத்து இவர் ஆளை காணவில்லை, இவர் பெரும் செல்வந்தராக மாறிவிட்டால் மற்ற மனிதர்களுக்கு நெருப்பை கொடுத்துவிட்டு அவர் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு ஊருக்கு சென்று தர்மம் கொடுக்கிறார், அந்த ஊரில் நல்ல பேரை வாங்குகிறார். என்றாலும் மற்றவர் ஏழை எளிய மக்களின் பணத்தை சுருட்டி கொண்டு எங்கேயோ போய் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் இங்கே தப்பிவிட்டாலும் இவர் தப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் தப்பவில்லை, தப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவரெல்லாம் சக்கராத்தில் மாட்டிப்படுவார்கள். ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜு செய்தாலும், உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்தாலும் மற்றவர்களுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு, ஹராத்தை சம்பாதித்து கொண்டு, ஹராத்தை எடுத்துக்கொண்டு எவ்வளவு என்ன அமலை செய்தாலும், கஅபத்துல்லாவுக்கு போய் மாலையாக அழுதாலும், கண்ணால் கண்ணீர் வந்து முடிந்து இரத்தம் வரும் வரைக்கும் அழுதாலும் கண்ணியமானவர்களே மன்னிப்பு கொடுக்கப்பட மாட்டாது. மற்றவர்களுடைய சொத்து, அநியாயமாக எடுக்கப்பட்ட சொத்து, ஹராமாக எடுக்கப்பட்ட சொத்து, இவர்களுடைய பிள்ளைகள் தக்வாதாரிகளாக முத்தகீன்களாக மாறுவார்களா சகோதரர்களே? ஹராத்தை விற்கிறார்கள், ஹராத்தை வாங்குகிறார்கள், ஹராமான காரியங்களை செய்கிறார்கள். நாம் பார்க்கிறோமா இல்லையா? அவர்கள் நினைக்க வேண்டும் சகோதரர்களே, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன கொடுத்து கொண்டிருக்கிறேன்? சஹாபாக்கள் என்ன கூறினார்கள்? சஹாபாக்களுடைய மனைவிமார்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் பசியில் இருப்போம் என்றாலும் ஹராத்தை கொண்டு வர வேண்டாம், பசியை நாம் தாங்கிக் கொள்வோம் என்றாலும் ஹராத்தை கொடுத்து நம்மை நரகத்தில் தள்ள வேண்டாம். நம்முடைய பிள்ளைகள், எதுவுமே தெரியாத பிள்ளைகள், பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஹராமான அந்த காரியத்தினால் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலமே நாசமாகக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோமா இல்லையா? விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. யாரெல்லாம் ஹராத்தை செய்கிறார்களோ அதை விட அவர்களுடைய பிள்ளைகள் அதையும் விட பெரியதை செய்வார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். கண்ணியமானவர்களே, நமது வாழ்க்கையில் ஹலாலை நாம் தேட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வியாபாரிகளை பற்றி கூறினார்கள். நாம் வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும்? அத்தாஜிரு சதூகுல் அமீன். வியாபாரிகள் நபிமார்களுடனும் சித்தீகீன்களுடனும் சுஹதாக்களுடனும் சாலிஹீன்களுடனும் வியாபாரிகள் இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த வியாபாரி எப்படிப்பட்ட வியாபாரி தெரியுமா? அஸ்ஸதூக், மிகவும் உண்மை பேசக்கூடியவர். வியாபாரத்தில் பொய் பேச மாட்டார். எங்கேயோ இருந்து கொண்டு வந்த பொருளை இன்றுதான் வாங்கினேன், நல்ல சாமன் என்று ஸ்டோக்கை முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வரக்கூடியவருடைய தலையில் அடிப்பதில்லை கண்ணியமானவர்களே. ஏதோ அடிப்படையில் ஏழை எளியவர்கள் பணத்தை சேமித்து அவருடைய வார்த்தையை நம்பி பொருளை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். அதனை வீட்டுக்கு சென்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அது சொன்னதற்கு மாற்றமாக இருக்கிறது. இந்த பதுவா, இந்த சல்லி அவருக்கு நிம்மதியை கொடுக்குமா?
அல் அமீன், மிகவும் நம்பிக்கையாளர். மனிதர்கள் நம்முடைய கடைக்கு நம்மை தேடி வருகிறார்கள் என்றால் நம்மை நம்பி வருகிறார்கள். நாம் அவர்களுக்கு தரமான பொருளை கொடுக்க வேண்டும். நம்முடைய பாவனைக்கு எதை எடுக்கிறோமோ நம்முடைய பாவனைக்கு கூடாது என்பதை நாம் விற்கக்கூடாது. இப்படிப்பட்ட நல்ல தன்மை உள்ளவர்கள் நபிமார்களுடன் இருப்பார்கள் வியாபாரிகள். மேலும் சொன்னார்கள், இன்ன துஜ்ஜார யுஹ்ஷரூன யௌமல் கியாமா ஃபுஜ்ஜாரா, நாளை கியாமத்துடைய நாளில் வியாபாரிகள் பாவிகளுடன் எழுப்பாட்டப்படுவார்கள். ஆரம்ப ஹதீஸில் நபிமார்களுடன் எழுப்பாட்டப்படுவார்கள் என்றும் இந்த ஹதீஸில் பாவிகளுடன் எழுப்பாட்டப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இரண்டும் முரணாக இருக்கிறதே. யார் தெரியுமா கண்ணியமானவர்களை இப்படி எழுப்பாட்டப்படக்கூடியவர்கள்? இல்லா மனித்தகா, தக்குவா இல்லாதவர்கள், அல்லாஹுடைய அச்சம் இல்லாதவர்கள். எப்படி இருந்தாலும் லாட்சிக்கு பணத்தை போட்டால் சரி, எதை விற்றாவது நான் சல்லியை சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்லாஹுடைய அச்சம் இல்லாமல் யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறார்களோ அவர்கள் நாளே கியாமத்துடைய நாளில் பாவிகளாக எழுப்பாட்டப்படுவார்கள். இரண்டாவது தன்மை வபர்ர, நல்ல முறையில் வியாபாரம் செய்தவர்களை தவிர. மூன்றாவது வசதக, உண்மை பேசி வியாபாரம் செய்யக்கூடியவர்களையும் தவிர மற்ற அனைத்து வியாபாரிகளும் நாளை கியாமத்துடைய நாளில் பாவிகளாக எழுப்பாட்டப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்றால் இன்று நாம் வியாபாரம் செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு நாம் பேணுதலாக இருக்கிறோம், எந்த அளவு ஹராம் ஹலாலை விட்டும் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த விடயங்களை ஹராத்தை விட்டும் நாம் பாதுகாப்பு பெறாமல் ரமலானை அடைந்து எவ்வளவு இபாதத் செய்தாலும், எவ்வளவு முன்சஃபில் இருந்தாலும் நம்முடைய அடிப்படை சீராகாவிட்டால் மனிதர்கள் நமக்கு பட்டம் கொடுப்பார்கள். இந்த ரமலானில் இத்தனை ஜுசுக்களை முடித்தவர், இவ்வளோ கியாமுல் லைல் தொழுதவர், கால் வீங்கும் வரைக்கும் தொழுதவர் என்று மனிதர்கள் கூறுவார்கள். நம்முடைய உள்ளத்தில் தெரியும் நாம் எதை செய்தோம், எதை சாப்பிட்டோம், என்ன விடயத்தை செய்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்பதை யாருக்கும் தெரியாவிட்டாலும் நாம் அறிந்திருக்கிறோம் சகோதரர்களே. அதனால் நம்முடைய தொழில் தூய்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய தொழில் தூய்மையாக இருப்பது நம்முடைய மனைவிமார்கள் தூய்மையாவதற்கு காரணமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பமே தூய்மையாகுவதற்கு இந்த தொழிலை நாம் தூய்மையாக்கிக் கொள்வது ஒரு அடிப்படை காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று எத்தனையோ பேரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வருடத்துக்கு ஒரு உம்ரா, 2 உம்ரா என்று சென்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பணம் கிடையாது, மற்றவர்களுடைய பணத்தை ஹராமான முறையில் எடுத்துக்கொண்டு ஹலாலான முறையில் நல்ல முறையில் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் குமரி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு வந்த முறை யாருக்கும் தெரியாவிட்டாலும் அவர் மக்களுக்கு ஏதோ அடிப்படையில் நல்ல பல காரியங்களை செய்துவிட்டு அவர் நினைக்கிறார், நான் இப்போது செய்ததெல்லாம் மக்களும் மறந்து விட்டார்கள், எனக்கும் இப்போ தெரியாவிட்டது, நானும் இப்பதனை மறந்து விட்டேன், நான் இப்போது இந்த ஊரில் ஒரு முக்கியமான ஒரு மனிதனாக மாறிவிட்டேன். கண்ணியமானவர்களே, பயந்து கொள்ள வேண்டும், நாம் பயந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் மறந்தாலும் அஹ்சாஹுல்லாஹு வ நஸூ, நாம் மறந்தவற்றை அல்லாஹ் பாதுகாப்பாக வைத்திருக்கிறான். கியாமத்தில் சக்கராத்தில் மாட்டிப்படுவோம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது, நாம் ரமலானுக்கு முன்னால் நாம் சீர் செய்ய வேண்டிய இரண்டாவது விடயம்தான் நம்முடைய குடல்வாய் ஜனங்களுடன் நாம் சேர்ந்து வாழ்வது. ரமலானில் எவ்வளவு தொழுதாலும் எவ்வளவு இபாதத் செய்தாலும் நான தம்பியோட கோபம், தம்பி நானவோட கோபம், உம்மை வாப்போட பேசுறதில்ல. உம்மக்கு சொல்லி இருக்கிறாரு, நான் நீங்க மௌத்தானாலும் வீட்டுக்கு வர மாட்டேன். ஏதோ ஒரு காணி பிரச்சனை, தன்னுடைய சகோதரிக்கு கூட கொடுத்தாராம், அவருக்கு கொஞ்சம் கொடுத்தாராம், அதனால் அவர் பேச மாட்டார்.
நான் வரமாட்டேன், பேச மாட்டேன். கண்ணியமான சகோதரர்களே, எந்த அளவு இபாதத் செய்தாலும் விளங்கிக் கொள்ள வேண்டும், லைலத்துல் கத்ருடைய இரவில் கூட இவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட மாட்டாது. சிலத்துர் ரஹீம், குடல்வாய் ஜனங்களை பிரிந்து வாழக்கூடியவர்கள் எவ்வளவு இபாதத் செய்தாலும் சரி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நாம் இந்த ரமலானுக்கு முன்னால் நம்முடைய உள்ளத்தில் கையை வைத்து கேட்க வேண்டும், ஏதோ அற்பமான சொற்பமான லாபத்துக்காக வேண்டி என்னுடைய உடன் பிறந்த சகோதரனுடன் நான் பேசாமல் இருக்கிறேனே, நான் இன்று மரணித்து விட்டால் எனக்கு எதுவும் கிடையாதே, கஃன் துணியுடன் போக வந்தவனே நான், மன்னிப்பு கேட்க வேண்டும். சகோதரர்களே, மன்னிப்பு கொடுக்க வேண்டும். நாம் யாரிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்கிறோமோ அவர்கள் இஸ்லாத்தை விளங்கியவர்களாக இருந்தால் வீட்டுக்கு வரக்கூடியவர்களை யாரும் விரட்ட மாட்டார்கள். ஏன்? ஏதோ அடிப்படையில் தப்பு செய்து விட்டான், தவறை உணர்ந்து விட்டான், மன்னிப்பு கேட்டு வந்து விட்டானே, மன்னித்து விடுவோமே, சேர்ந்து வாழ்வோமே என்ற அந்த மனோநிலைக்கு ஒவ்வொருவரும் தன்மை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒன்று, நான் தப்பு செய்தால் ரமலானுக்கு முன்னால் மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லது நான் தப்பு செய்யாவிட்டாலும் என்னுடைய சகோதரன் ஒரு நாளும் அவன் தப்பு செய்தாலும் செய்யாவிட்டாலும் மன்னிப்பு கேட்க வரமாட்டான். நான் பணிந்து செல்வேன், நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவனிடத்தில் மன்னிப்பு கேட்பேன் என்று யார் செல்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நிச்சயமாக பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் செய்வான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், உறவினர்களை குடல்வாய் ஜனங்களை பிரிந்து வாழக்கூடியவன் ஒரு நாளும் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்று கூறினார்கள். கண்ணியமானவர்களே, எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு தஹஜ்ஜத் தொழுகிறோம். ஒவ்வொரு வக்துக்கும் அதான் சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன பெரிய வேலை இருந்தாலும் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் வருகிறோம். கண்ணியமானவர்களே, என்றாலும் நம்முடைய குடல்வாய் ஜனங்கள், நம்முடைய பெற்றோர்களுடன் நாம் பேசாமல் இருந்தால் நம்முடைய எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நாம் விளங்காமல் எத்தனையோ அமல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமலானுக்கு முன்னால் யாரெல்லாம் தன்னுடைய குடல்வாய் ஜனங்களை பிரிந்திருக்கிறார்களோ அவர்கள் விளங்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவிமார்களையும் அழைத்து கொண்டு நாம் செல்வோம். சென்று அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்தில் குடல்வாய் ஜனங்களுடன் நாம் சேர்ந்து வாழக்கூடியதினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நமக்கு 2 நன்மைகள் கொடுக்கப்படும். உலகத்தில் யாருக்கும் வாங்க முடியாத, யாருக்கும் எவருக்கும் கொடுக்க முடியாத 2 பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். முதலாவது, மன் அஹப்ப அய்யபசுத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, எவருடைய ரிஸ்க் விஸ்தீரமாக்கப்பட வேண்டுமோ, எவருடைய தேவைகள் லேசான முறையில் பூர்த்தியாக்கப்பட வேண்டுமோ, வயுன்ஸஉ லஹு ஃபீ அஸரிஹி, எவருக்கு நீண்ட காலம் வாழ வேண்டுமோ, ஃபல் யஸில் ரஹிமா, அவர் குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து வாழட்டும். நாம் நம்முடைய மூதாதைகளை பார்க்கிறோமா இல்லையா? கண்ணியமானவர்களே, 90 வருடம் 95 வருடம் என்று வாழ்ந்தார்கள். வாழ்க்கையில் கஷ்டம் கிடையாது, கவலை கிடையாது, துன்பம் கிடையாது, சந்தோஷமாக ஒரு வீட்டில் பல குடும்பங்களாக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். பல நாட்கள் வாழ்ந்தார்கள். வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்தான், ரிஸ்கிலும் பரக்கத்தை கொடுத்தான். இன்று ஏன் நம்மால் இந்த விடயத்தை அடைய முடியாதென்றால், நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் கவலைகளும் துன்பங்களும் நெருக்கடிகளும் வருவதற்கு அடிப்படை காரணம் நமக்கு மத்தியில் ஒற்றுமை கிடையாது. நம்முடைய குடும்பத்துக்கு மத்தியில் பல கூட்டங்களாக மாறி இருக்கிறோம். நாம் எப்போது ஒன்று சேர்வோமோ அல்லாஹ்வுடைய உதவியை அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக நமக்கு அளிப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானை அடையக்கூடிய நேரத்தில் நம்முடைய உடம்பையும் வியாபாரத்தையும் அனைத்தையும் ஹலாலானதாக ஆக்கி நம்முடைய குடும்பத்தினர்களோட ஒற்றுமையாக இருந்து ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அளிப்பானாக.